5 வருஷம் ஐடியில் இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, டெக்னாலஜி அப்கிரேட் ஆயிடுச்சு, என் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு புலம்ப வேண்டியது. ஐ ஹேட் மை ஜாப், ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப், வாட் டு டூ ஆஃப்டர் தட் அப்படின்னு கூகுளில் போய் கேட்குறது. ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன நேச்சுரலாக வரும்னு உனக்கு தெரியாதா? கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நேச்சர்ஸ் காலே கஷ்டப்பட்டால் தான் வருது. இது லைஃப்ஸ் கால். யோசி, உனக்கு என்ன வரும்? ரேப்பிங் வருமா? ரேப்பிங், வணக்கம், வந்தனம், ஒய்எம்சிஏ, நந்தனம், அந்த மாதிரி ஏதாவது பேச தெரியுமா? அதுக்கு எதுக்கு முனையாக பேச தெரியணும். ஃபோட்டோகிராஃபி வருமா? அதுக்கு க்ரியேட்டிவிட்டி வேணும். சரி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டப் காமெடியாச்சும் வருமா? மேடையில் ஏறி நின்று ஆடியன்ஸை பார்த்தா முச்சா வருது. பிஸ்னஸ் ஐடியா ஏதாச்சும் வச்சுருக்கியா? ஃப்ரெண்ட்ஸோட பேசி நெட்வொர்க்கிங் பண்ண தெரியுமா? சும்மா படத்துக்கு வான்னு ஃப்ரெண்டு கூப்பிட்டா போவேன், அண்டாவா டீ குடிப்பேன். கருங்காலி மலையை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிருமா? நல்லா சம்பாதிக்கையிலே 4 காசை சேர்த்து வச்சுட்டு உனக்கு என்ன நேச்சுரலாக வருதுங்கிறத ட்ரை பண்ணிப்பார். அது வரைக்கும் பொறுமையாக இரு பக்கி. அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிக்காத, புரியுதா? சரி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்ப, ஏதாச்சும் உங்கள் ஊரில் காமெடி ஷோ நடக்குதா, லைவ் ஷோன்னு பாரு, அட்டன் பண்ணு, ரிலாக்ஸ் ஆகு, பொறுமையாக இரு, எல்லாம் சரியாக வந்துடும். ஓகே, பை.